நானும் என் தம்பி மனைவி காணும் என் தம்பியாக இருக்கக்கூடிய துரியோதன காட்டுக்கு சென்று விட்டான். எங்க எல்லா கதை கேட்டுட்டு கதைய இது போலதான் எல்லாரும் வீட்லயும் ஒரு சில வீட்டுல நடக்குது. இந்த கதையை ஒரு பக்கம் பார்க்கணும். காட்டுக்கு போய்விட்டான். காட்டுக்கு போன உடனே என் தம்பி பார்க்க போனோம். அப்ப என் தம்பி மனைவி பாரு பானு இருக்குது பாரு. என் தம்பி மனைவி பானு அங்க வந்தான போன உடனே போன உடனே அவன் என்ன தெரியுமா பண்ணான்? ஐயா மாமா மாமா இல்ல மாமா மாமா வேற ஒருத்தவங்க பொண்டாச்சி மாமா மாமா கூட நாங்க வீட்டுக்கு போன உடனே என் தம்பி மனைவி வருவானு ஐயா மாமா மாமா ஐயா மாமா 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 அப்படி கிட்ட என்னமா பானு அப்படின்னு கேட்டேன். உன் தம்பியாக இருக்கக்கூடிய துரியோதனன் காட்டுக்கு சென்று விட்டாங்க மாமா மாமா மாமா. அதனால இந்த பொழுதுபோக்காக அதாவது நீ துரியோதனன் தம்பி வீட்டுக்கு போயிட்டு உன் தம்பி ஆளை காணா தன்னந்தனியா பானுமதி மட்டும்தான் இருக்கிற. அதனால இந்த பொழுதுக்கு இந்த ஒரு பொழுது அங்கே ஓட்டலாம் நீ கணக்கு பண்ணதுக்கு முன்னாடி அவ கணக்கு பண்ற தம்பி மனைவி பானு மாமா இந்த பொழுதுபோக்காக உங்க தம்பி வர்ற வரைக்கும் அவன் என்ன தெரியுமா பண்ணிருக்கான்? எடுத்து மாமா மாமா இந்த பொழுதுபோக்காக நாம 2 பேரும் பாச்சி காடலாம். அதாவது உருட்டுறீங்க 2 பேரும். ஆமா 2 பேரும் சேர்ந்து உருட்டுறீங்க. அப்ப பாச்சி ஆடும் பொழுது காலையில உட்கார்ந்தோம். காலையில உட்கார்ந்தோம் பொழுது போக வரைக்கும் எத்தனை தெரியுமா? காலிலே உக்காந்தவங்க தாய் கட்ட விளக்குற மீசா ஒரு வரைக்கும் 3 ஆட்டம் தான் நாங்களா. இது என்ன இது கதை? வாயா தாய கட்டதான் நீ ஊட்டுங்க இல்ல அவன் முகத்தே பாத்துன்னு இருக்கியா? ஏன் தெரியுமா? இந்த 3 ஆட்டம் பாரு. இந்த 3 ஆட்டமும் கட்டி பாரு பாரு அவன் மேலே ஞாபகம் வந்திருக்கும். நீ தாய் காட்ட பார்த்து ஊட்டினா தானே உனக்கு தாய் விழும் தொகை விழும். நீ அவளை பார்த்து ஊட்டி இருப்ப, நீ தோத்துதான் போயிருப்ப. அப்பொழுது அந்த பொழுதுபோக அவளே ஜெயிச்சிருந்தா பாரு. எனக்கு ஏதாவது அப்பதான் நான் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். அப்பொழுது என் தம்பியாக துரியோதன காட்டுக்கு சென்றவன் வீட்டுக்கு வர்றான். தம்பி துரியோதன வந்து விட்டான். வந்த உடனே என்ன தெரியுமா நினைச்சு? தோட்டத்து வாசல் படியா பார்த்து உட்காந்தா. நான் இந்த பக்கமா திரும்பி உட்காந்து கண்ணமா
எதிர் முதிரா உட்கார்ந்து ஆடுகின்ற பொழுது அவ இந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்து தோட்டத்தை ஏற்பட பக்கம் எல்லாம் கேட்டுக்குங்க. தாயகட்ட விளையாடும் போது அவ நீ தோட்டத்தை பாத்துன்னு இருக்கிற. ஆமா. அவ அதாவது எருத்து இப்படி பாத்துன்னு ஆமா. அப்புறம் அப்படி உட்கார்ந்து இருக்கிற நேரத்துல என் தம்பி துரியோதனன் வந்துட்டான். அப்பொழுது என்ன தெரியுமா பண்ணா, என் தம்பி பண்ணி பானு மாமா நான் போறேன்னு சொல்லிட்டு ஏச்சான். நான் என்ன பண்ண ஐயா பானு என்னங்க ஆட்டை ஆடுற ஆடிக்கிறேன் ஆட்ட ஆடுது நீ ஏன் ஏந்திருக்கிற அப்படி சொல்லிட்டு வெடிக்கா ஈத்த வெடிக்கா இழுத்த. ஆமா. எதை புடிச்சிட்ட ஏத்த உடனே அவ அடிஞ்சிருக்கா பாரு முத்து ரவரத்துல அப்படி சொல்லக்கூடிய அந்த மணியானது அறுத்து ஒவ்வொன்றா ஆசிரியர்கள் என்னது நீ வெடுக்குன்னு அறக்கவும் அப்படியே முத்துக்கள் பாவலாம் எல்லாம் அப்படி சிந்து போச்சு. அப்படி என்ன பண்ணுது அண்ணா ஆத்து தண்ணி நீ ஆடு நான் மணி எடுக்கவோ கோர்க்கவோ நான் பாத்துக்கிறேன். நீ ஆட்டு தண்ணி நீ ஆடு. இதுல எல்லாம் தெரிஞ்சுக்குங்க. அதாவது இவங்க தாயகட்ட விளையாடும் போது அந்த முத்துமானி அவன் வீட்டுக்காரர் வந்துட்டாரு, அந்த அம்மா ஏந்து இருக்குவோம். இவர் எங்க போறன்னு இவர் புடிச்சு கை புடிச்சு இழுக்கலான்னு போற தருவாயில் முத்துமணி மேல அறுத்துக்குச்சு. அப்ப துரியோதனன் வந்து அண்ணா ஆட்டத்தை நிறுத்தால இந்த மணி நான் எடுக்கவோ கோர்க்கவோ அப்படின்னு கேள்வி கேட்டதுல நீங்க ஒரு சிந்திக்கணும். என்ன சிந்திக்கணும்னு கேட்டா, ஒரு மணியாகப்பட்டது சிறு துளை இருக்கும். சிறுதுளையில அந்த நரம்பாகப்பட்டது, அதாவது நம்மளுடைய மனைவியாகப்பட்டவள் எந்த ஒரு தவறு செய்து கொண்டிருக்க மாட்டார், நம்மளுடைய அண்ணனை எந்த ஒரு தப்பு செய்து கொண்டிருக்க மாட்டாருன்னாக்கா அந்த சிறுதுளையிலே அந்த அதாவது நரம்பாகப்பட்டது கோத்துடலாம். அப்ப இவங்க 2 பேரு மேல சத்தியாக இருந்தா அந்த மணி கோக்க முடியாது. அதனாலதான் எடுக்கவோ கோர்க்கவோ அப்பேற்பட்ட என் தம்பி துரியோதனன் அவன் எங்க நீ எங்க, அதனால என் தம்பி துரியோதனனுக்காக நான் போயிருங்களா. ஒரு மொண்டாட்டி மேல எந்த ஒரு நீ நடவடிக்கை இல்லாம இருந்தா நீ தொடுவியா? அதுவும் இங்க வாங்க நான் இந்த நகமா மணி எல்லாம் போட்டு இருக்கிறேன். இப்ப அரக்கு தந்தை இவன் எங்க வந்து கை வைப்பான்? இங்கதானே கை வைப்பான். அப்ப உங்க 2 பேருக்குமே எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம இந்த இடத்துக்கு கை போகுமா? நல்லா கேட்டுக்க, கூத்து பாக்குறோம்ல, நல்லா கேட்டுக்க. உட்காந்துருக்கீங்க எங்க உட்காருங்க வாசித்தாலும் பெண் புத்தியே பின் புத்தி தான். நல்லா கேட்டுக்க. கலெக்டர் மோளா இருக்கட்டும், கோடீஸ்வரர் மோளா இருக்கட்டும், நாம ஆண்டே ஆட்டம் முன்னாடி பேசுறது தப்பு நினைச்சா தப்பு தான். ஆமாய்யா. அவன் சும்மா சாதாரணமா என்ன பேசிருப்பாங்க. அதனால யாமே யோசிக்கிறேன்னு சொல்லிட்டு முன்னாடி போய் சொல்லுவாங்க. அந்த முன்னாடியா எப்படி கூத்து பாக்குறோம்ல, சந்தேகம் தெரியணும்ல, இப்படி இருவரு எதிர்முறை உட்காந்து யாரு துரியோதனன் வந்துட்டா நீ ஏந்து எங்க போச்சு கைய? அப்பொழுது ஒரு மனிதனுக்கு ஒரு ஆண் மகனாக பிறந்துட்டா யாருக்கோ வரும். காலையில முடிச்ச ஆட்டமே நீ ஜெயிச்சிருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஏந்திருக்காத ஒரு காரணம் கையை பிடிச்ச. இதுதான் இது என்னையா சத்தியாக இல்லைன்னா தவறு. சரி, என்ன சொல்ற நீ? என் தம்பி துரியோதனுக்காக நான் போறதா சண்டைக்கு போறதா என்னதான் சொன்னாலும் சித்தத்தில், அதாவது பெண் புத்தி பின் புத்தின்ற மாதிரி என்னதான் பெண், அதனால பெண் கோயில்
அண்டமே விழுந்து என் மண்டையில் விழுந்தாலும் உண்டக வீட்டுக்கு நான் ரெண்டக நிற்க மாட்டேன். நம்ம 2 பேருமே நமக்கு எழுதி வச்சுக்கிற பாட்டமா இவன் நல்லவன்றாலே ஒரு 5 நிமிஷம் ஒரு 5 நிமிஷம் இவன் நல்லவன்றாலே என் தம்பி துரியோதனன் ஒரு நாள் தினத்தில வந்தோம், அதாவது வனவேடிக்கை பார்க்க வந்தோம். அப்போ இவன் மாளிகையில போய் ரதத்தை நிறுத்தி விட்டு அண்ணா அண்ணா நம்மளுடைய குழந்தை இருக்கிறது அரமனைக்கு சென்று பார்க்கலாம் அப்படி என்று ரதத்தை நிறுத்தி விட்டு உள்ள போனேன். உள்ள போய் என் தம்பி துரியோதனன் அந்த குழந்தை எடுத்து கொடுத்த உடனே பின்னே பொண்ணுறீங்க அடி முந்தானிட குழந்தை நானும் பார்க்க வேண்டி அடி முந்தானிட குழந்தை நானும் பார்க்க வேண்டி அடி ஒரு மனதா துரியன் மகாராஜன் தானோ ஒரு மனதா துரிய மகாராஜன் அடி வருமாய் உண்டானிடா விடுதி வந்து அடி விஜயனால் அவதரித்த பாலன் தன்னை அடி எந்த நிடாமடி மீது நான் எடுத்த மாத்தி இடுகுலத்தோன் அடி இடுகுலத்தோன் மகன் தன்னை தொடாதே என்று இடுகுலத்தோன் தேர்ப்பாகன் பூதப்போகவன் என்னுடைய நீ தொடக்கூடாது அப்படின்னு நீட்டாவட்டமா சொல்றான். இடுகுலத்தோன் மகன் தன்னை தொடாதே என்று உன் முந்தானே பட்டது தொட்டதே என்று என் முகத்திலே கிழித்து போட்டான். எல்லா கேட்டிய கூத்து பாக்குறோம். ஒரு ஆண்ட பொண்டாச்சி முந்தானி இவன் நல்லவன் நீங்க நினைக்கிறீங்களா? ஒரு ஆண்ட மேல முந்தானி பட்டனே போயிடுச்சு. குழந்தைய எனக்கு இவளுக்கு சேர்ந்து ஒரு குழந்தை பிறந்தது. எடுத்து நான் குழந்தை பாசத்துல என் தமிழ் தந்து கொடுத்தா நான் வச்சிருக்கேன். டேய் என் குழந்தைய சொல்லிட்டு அப்படியே வெடுக்கல புரியுது. இந்த முந்தாணி படிச்சியா முகத்துல இந்த முந்தாணி எவ்வளவு லேசாக கூடும் பட்ட உடனே எவ்வளவு தூரம் இந்த முகத்தாணி பட்டதோ ஜவுளி கடை ஏறா போகிறீங்களா? ஜவுளி கடை ஏறா போகிறீங்களா? காடா பிச்சு அப்படி கிக்கிறாங்க. அப்படியே டர்ன்னு கிச்சு அட நீ கிச்சு கூட தப்புன்னு சொல்ல அது கூட ஏத்துக்கிறேன். நீ கிச்ச அப்படியே கிச்சிய இந்த முந்தாணி எடுத்து போய் ஒரு குப்பை தொட்டில போடு, இல்ல ஒரு டிச்சாக்கில போடு, இல்ல எங்கனா போட்டு போயா அது கூட போடாத அந்த முந்தானிய கீச்சு என் முகத்துல வீசி ஏசுறியா? அப்ப மகாராஜா இவ எங்க இது கதை. அப்ப நீ ஒரு தேர்ப்பாக சொல்லிட்டு ஒரு கீழ்பட்ட ஜாதிக்காரன் வந்து என் பிள்ளை தொடக்கூடாதுன்னு நான் புடுங்கணும் தான் வெடுக்குன்னு மல்லாட்ட ஓடி புடுங்குற மாதிரி நான் புடுங்கணும் தான். அப்ப நான் மல்லாட்டு போய் வெடுக்குன்னு புடுங்கணும் தான். புடுங்கன்னு இல்லாம இந்த பேரு கருன்னு கீச்சு அந்த சேலை எந்த வரைக்கும் உன்னோட கை என்னோட சேலை மேல பட்டுதோ அது வரைக்கும் கீச்சு உன் முகத்துல வீசணும் தான். நான் என்ன சொல்றேன்னு கேட்டா தம்பி நீ பொழுது இல்ல 4 பொழுது வரைக்கும் உனக்கு எனக்கு பாட்டு நிறைய இருக்குது. இன்னும் படமா வரணும். வேலை முடியும் அந்த முந்தாடி ஒரு பெண்கள் தவறு பெண்கள் பாடக்கூடிய தப்பா சொன்னா இவன் வந்து மறைக்கிற பத்தியா நாளைக்கு இந்த மாதிரி ஒரு பெண்ணுங்களுக்கு யாருக்கு மாதிரி படம் கொடுத்தா எடுத்து சொல்றேன். சரி நல்லது. நான் என்ன சொல்றேன்னா மாலை இட்டு உன்னை கல்யாணம் நான் பண்ண நாள் முதல்ல உங்களுக்கு உனக்காகனு நான் இது வரைக்கும் ஒரு பரிமாறம் இல்ல சாப்பாடு போட்டது இல்ல. சரி அப்படியானால் நான் நதிக்கு சென்று தாளபால் செய்துட்டு மலை நீராடி தட்டல் நீராடி விட்டு வருங்க சாப்பாடு செய்ய ரெடியா? ரெடி போய்
நதிக்கரைக்கு வந்து தானமானவை செய்துவிட்டு அதற்கு பிரகார சிவபெருமானை பூஜை செய்துவிட்டு அன்னமுசி வரைக்கும் சுவாமி கேட்டுக்குங்க. யான் இந்த கதை இந்த இடத்துல சொல்றேன்னு கேட்டாக்கா, ஒரு பெண்ணாக பிறந்து விட்டா, அதாவது மாங்கல்யம் ஏறி விட்டார், தன்னுடைய கணவனுக்காக தன் கையால ஒரு நாளுக்காவது பரிமாறணும். அப்படி சோறு போடாவிட்டா அப்படியே ஒரு வேளையாவது சோறு போடாவிட்டா தன்னுடைய நானும் இறந்து விட்டாக்கா சொர்க்கம் கிடைக்காதான். அதனால ஒருவேளையாவது வீட்டுக்காரருக்கு அன்னம் வேண்டணுமா? ஐயம்மாலையிட்ட நாள் முதல भोजन पुसिति विट्टेन उन्नुरुगी अड़ी भोजन पुसिते नाडो अय्या பொருந்தவே கையாளமி பொன்னுருகி சுவாமி அங்கு பாசமாய் கதிரோன் வந்து என்னை பாங்கூட நலை கூறானே பொன்னுருகி இந்த தீங்கில்லா விலாசத்தில் நாட்டம் மூட நமரோம் போது பாசமாய் கதிரோன் வந்து நான் பாங்குடன் போக வேண்டி நான் இந்த போஜனை புசித்து விட்டு இப்பேற்பட்ட தீங்கில்லா விசாரத்தில் நான் அமர்ந்திருந்தால் கீழ்திசையில் இருக்கக்கூடிய கதிரவனானவன் உதயமாகி விட்டான். நான் அதனால அமரமாகி நான் குருசேத்திரம் போக வேண்டும். பெண்ணே பொன்னுருகி அப்படி போய்தான் ஆகணுமா சுவாமி? ஆமா பெண்ணே பொன்னுருகி சுவாமி இருந்த போதெல்லாம் அன்றைக்கு ஏற்கனவே காலத்திலே குழந்தையாகப்பட்டது பார்க்க வந்தா நான் வெடிப்பிட்டு குறுக்கி விட்டு குழந்தை முகத்தை கூட நான் காட்டவில்லை. இதோ விசுவகேதை இதோட மகனிடம் சொல்லி இது மகனை பார்க்கிற அப்பா மகனே இது அப்பாகப்பட்டவர் குருச்சேத்திரம் போருக்கு செல்கின்றார். அந்தவர் போருக்கு செல்லாமல் நீதான் தடுத்து பேச வேண்டும். அப்பா முகத்தை பாருங்க. அப்பா ஏ விஸ்வகேதி பிறந்த நாள் முதல் இன்று நாள் வரை முகத்தை நான் பார்க்கவில்லை. அதனால் இன்று என்னை அப்பாவின் தனிமையில் விட்டு செல்லாத வேண்டாம். அப்பா நல்லா கேட்டியா கூத்து பாருங்களா? ஒரு சண்டைக்கு போறவன் இது நாள் வரைக்கும் குழந்தை முகத்தை காட்டவில்லை. இன்னைக்கு இந்த மதன செல்வத்தை காட்டி இந்த மதன பாசத்தை காட்டி எப்படியாவது அமரமாகி குருசேத்திரத்துக்கு இழுத்தலாம் அப்படின்னு காட்டல. பெண்ணே பொன்னுருகி அடி நீ யாரோ நான் யாரோ நீ யாரோ நான் யாரோ இங்க நிக்கின்ற இல்ல யாரோ அது எனக்கு தெரியாது. என் தம்பி துரியோதன் முகம் மட்டும்தான் எனக்கு தெரியும். அப்படி ஆகட்டும். இருந்த போதெல்லாம் என்னதான் சொன்னாலும் நீங்க நிக்க போறது கிடையாது. இருந்தாலும் நீங்க குருச்சேத்திரம் போய் சென்று விட்டு உயிருடன் வந்து விட்டால் உங்களோட நானும் பிள்ளைகளும் சேர்ந்து ஒன்றாக வாழ்வோம். அப்படி ஒரு வேலை நீங்க போன இடத்துல மறுபடியும் வர விட்டா
எங்களுக்கு ஆதரவு யாரு சுவாமி? பெண்ணே பொண்ணுருகி அடி போர் செய்து நான் மாடிந்தான் நான் போர் செய்த அமரமாகி குருஷேத்திரத்திலே நான் படித்து விட்டால் நீ அத்தி நகர் போக வேண்டாம் பெண்ணே பொன்னுருகி. அப்பேற்பட்ட துரியோதனன் நல்லவன் கிடையாது. யார் தெரியுமா? அன்னைக்கு 60ஆம் படியத்தி மாணவ ஸ்திரப்படுத்தும் பொழுது மாற்றானுடைய மனைவி உருவத்தை எப்ப பார்க்கலாம் என்று என்ன அழைத்தா துரியோதனன். உன்னை பெண்ணுக்கு அழைத்தாலும் அழைப்பான். அதனால நீ அத்திமா நகர் போக வேண்டாம், அத்தி நகர் போக வேண்டாம். அதனால எங்க தெரியுமா செய்ய வேண்டும்? எங்க தெரியுமா போக வேண்டும்? அந்த சீர் செய்யும் பண்டவாரை பாண்டவரை சேர்ந்திருந்தால் நம்ம மகனை என்று உனக்கு அத்தனை சீர்வரிசை செய்வதற்கு பொன்னுருகி. சுவாமி, இப்பொழுது நீங்க மாண்டி விட்ட பின்பு நான் எப்படி உங்களுடைய அதாவது உங்களுடைய அண்ணிதான் அதோ கர்ணாபிஷேகம் அண்ணவருடைய மனைவி தான் நான் தெரியும் ஊரு உலகத்துக்கு எல்லாருக்குமே. இருந்த போதிலும் அங்கும் பங்காளி நீங்க அண்ணவருக்கு பஞ்ச பாண்டவருக்கெல்லாம் மூத்த பிறந்தவர் நீங்க தான் எப்படி தெரியும் அண்ணவருக்கு? பொன்னுருகி அடி போர் செய்து பாண்டவரை வென்ற நானா, அடி போர் செய்து பாண்டவரை வென்ற நானா, புகையுடனே வருவேனோ தெரியாதந்த தெரியாதன்று பொன்னுருகி அந்த திறமுள்ள காண்டி கணையாய் பட்டி அங்கு சிதறிய பாதானில் விழுந்தேனானா, அங்கு சூரசேன ராஜன் என்ற சொகுசாக என்ற குந்தாதேவி மாரடித்து என் மீது விழுந்தழுவாள் மதிகுலத்தான் என்று அறிவாய் பெற்றே. பொன்னுருகி அப்பேற்பட்ட அமரமாகி குருசேத்திரத்திலே நான் மடிந்து விட்டால் என் தாயாக இருக்கக்கூடிய குந்தமாதேவி வந்து என்னை தூக்கி மடிமீதிலே வைத்துக் கொண்டு முந்தி பிறந்த கர்ணாபிஷேகம் என் மகனே இறந்து விட்ட பேர் அமரமாகி குருசேத்திரத்தில் அப்படி என்று என்னை தூக்கி மடிமீதில வைத்து ஐது கொண்டிருப்பான். ஐது கொண்டிருந்தோடனே அப்ப அர்ஜுன் ஐவர் ராஜா கலந்து அம்மா எதிராக இருக்கக்கூடிய கர்ணாபிஷேகனை தூக்கி எதுக்கு நீ ஐது கொண்டிருக்கின்றாய் அப்படி என்று கேட்பார்கள். அப்பொழுது இவன் தான் எனக்கு முந்தி பிறந்த மகன் கர்ணாபிஷேகன், உன் அண்ணன் தான் என்று தெரிவிப்பான். அப்பொழுது தெரிவித்தவுடனே இந்த இடுகுலத்தோர் என்ற பெயரை நீக்கி ஐவர் ராஜாக்கள் நம்ம அண்ணி என்று மதனி என்று ஏற்றுக்கொள்வாங்க. பெண்ணே பொன்னுருகி. சுவாமி, உங்கள் சித்தம் எனது பாக்கியம். ஐயா போய் வர மன்னவாரே. போ 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 போ
பார்த்தாயா தம்பியாக இருக்கக்கூடிய துரியோதனத்தில் விடத்தாமா பெற்றோம். ஆமா அண்ணா போறியா போ அப்படி தெரிவித்தான். சரி அண்ணன் அப்படி இருந்தாரு கட்டின மனைவிடத்திலே விடத்தாமலை பெற்று போகலாம் அப்படி என்று மனைவிடத்துக்கு வந்து கேட்டோம். அப்பொழுது வரீங்களா போ. சரி அயனாகிய பிரம்மதேவன் எழுதின எழுத்தை யாராலும் மாற்ற முடியாது. சரி அப்படியானால் அமரமாக குருஷத்துக்கு போலாமா? அதே பிறகு கர்ணன் அமரமாக குருஷத்துக்கு தெரித்தல்ல. சரி இப்படியாக இந்த புருஷத்துக்கு தேடி பகவானும் அர்ஜுனனும் ஒரே ரதத்தை வருகிறார். அர்ஜுனன் பகவான் அவரால் மக்கள்